செம்பருத்தி பூ வச்சு ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, வைட்டமின் சி இருக்குது. அதே மாதிரி ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு இந்த செம்பருத்தி பூ வச்ச ரசம் சாப்பிட்டா ஓரளவுக்கு நம்மளோட பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியும். வாங்க இந்த சூப்பரான செம்பருத்தி ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு 5-6 கிட்ட செம்பருத்தி பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போ செடியிலேருந்து பறித்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம இந்த தண்டு, அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த பூ, இதை மட்டும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த எதழ் மட்டும் போதும் ரசத்துக்காக. இந்த செம்பருத்தி பூவில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு நாளாச்சும் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு செம்பருத்தி ரசம் உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஒன்று ஒன்றா கழுவி சுத்தம் பண்ணி நான் இப்போ இங்கே வச்சுருக்கேன். எல்லா பூவையும் தனித்தனியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த பூவை வந்து நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ண போகிறோம். நல்லா அது அப்படியே கொதிச்சு வரணும். கொதிச்சு வரப்போ உங்களுக்கு வந்து அந்த கலர் எல்லாமே, அந்த செம்பருத்தியோட எசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த தண்ணியில் இறங்கி நம்ம இந்த பூவை வந்து எடுத்து போட்டுருவோம். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக இப்போ தண்ணி பாருங்கள் கலர் வந்து மாறி வருது. இன்னும் நல்ல கொதி வரப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த கலர் ஃபுல்லாக இறங்கி இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா டார்க்காகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ஆகிருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த பூ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம மாற்றிடலாம். இப்போ இதுக்காக 2 தக்காளியை நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா ரெண்டையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு சீரகத்தை நம்ம தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ தண்ணி வந்து அந்த செம்பருத்தி தண்ணி ரெடி ஆயிருச்சு. இப்போ அந்த செம்பருத்தி எதழ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே எடுத்து போட்டுடலாம். அதை வந்து நம்ம வச்சு இனி குக் பண்ண வேண்டாம். கலர் எல்லாமே பாருங்கள் நல்லா டார்க் ஆகிருச்சு கலரு. நம்ம சாதாரணமாக ரசம் எப்படி வைப்போமோ அதே மெத்தட் தான். என்ன நம்ம வந்து இந்த செம்பருத்தி இந்த தண்ணியை வந்து நம்ம ரெடியாக்கணும். அவ்வளோ மட்டும்தான், வேறு வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அடுத்ததாக இப்போ இந்த தண்ணி கூட சேர்த்து நம்ம இந்த தட்டி வச்ச எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே கல் உப்பு சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்தாச்சு. மஞ்சள் தூள் வந்து இதுக்கு ரொம்ப தேவை கிடையாது. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாக்கி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொதி மட்டும் அப்படியே நம்ம கொதித்து வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் லைட்டாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஜீனி இல்லாட்டி சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த புளிப்பு காரம்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான். இப்போ வந்து இது லைட்டாக அப்படியே அது தெரிஞ்சு வர்றப்போ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அந்த செம்பருத்தி பூ அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்தது தான். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நுரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரசம் பண்ணுறதுக்கு அடுக்கு செம்பருத்தியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒரு எதழ் செம்பருத்தி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக கடுகு உளுத்த பருப்பு தாளித்து இதை வந்து நம்ம தாளிப்பை இந்த ரசத்து கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான நம்ம செம்பருத்தி ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கலரே அவ்வளோ அழகாக இருக்குது. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்போ டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வைட்டமின் சி இருக்குது. பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்றப்போ சாதத்தில் நல்லா சூடான சாதத்தில் ஒரு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அது கூட இந்த ரசத்தை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே வீடியோ லைக் பண்ணவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய்.